Hey guys, back to another video. நான் சூர்யா. இது நம்ம தமிழ் ஆட்டோமொபைல் 360 சேனல். ஸோ என் பின்னாடியே பார்த்துருப்பீங்க நிறைய கார்ஸ் இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கார்ஸ் 24ல் வந்து நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ சூப்பரான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து புதுசாக என்னென்ன கார்ஸ் வந்துருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து நான் இப்போ கார்ஸ் 24க்கு வந்திருக்கேன். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணா ப்ரோ இருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்தது? ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. நிறைய வியூஸ் வந்திருக்கு இல்லைங்களா? ஆமாம், கஸ்டமர்ஸ் எல்லாம் கால் ரெஸ்பான்ஸ் எல்லாம் நல்லா வந்திருந்ததா? நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ புதுசாக என்ன கார்ஸ் வந்திருக்கு? இப்போ கரண்ட்டாக எவ்வளோ கார்ஸ் இருக்கு? இப்போ கரண்டா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 130 கார்ஸ் இருக்கு. 130 கார்ஸ் வந்திருக்கு. நீங்க அப்ப பார்த்ததை விட இப்ப அதிகமான கார்ஸ். ஆமா, அது எல்லாமே புது கார்ஸா தான் இருக்கு. அப்ப பார்த்த எந்த காருமே இல்ல. எல்லா காரும் சேல் ஆயிருச்சு ப்ரோ. சேல் ஆயிருச்சு. பூராமே அப்கமிங் வந்ததுதான். ஓகே ப்ரோ, சூப்பர். நம்ம ஃபர்ஸ்ட் எந்த கார் பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம டாடா ஆல்ட்ராஸ் பார்க்கலாம். ஷூர். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள வண்டி, டாடா பிராண்ட் ஆல்ட்ராஸ். ஓகே, இப்போ ஆல்ட்ராஸ்ல வந்து இது ஃபுல்லி லோடட் வெஹிக்கிள். வெறும் 5000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 5000 தான் ஓடி இருக்கு. 5000 கிலோமீட்டர் தான். TN70 தமிழ்நாடு தான். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். ஸோ நார்மலாகவே 140 குவாலிட்டி பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி சொல்லி இருந்தது தான். நம்ம செக் பண்ணி தான் எடுக்கணும். இன்னொரு டவுட் என்னன்னா, லாஸ்ட் 2 வீடியோலையும் பார்த்தேன், அந்த 140 செக்அப்னு சொல்றீங்க. ஸோ அது என்னென்ன செக்கிங்லாம் இன்க்ளூட் ஆகும்? அது எப்படி நான் உங்களுக்கு லைவாக ப்ராக்டிக்கலாக ஷோ பண்ணுறேன் வாங்க. அப்படிங்களா? 40 பாயிண்ட்ஸ் செக்கிங். சரி, ஓகே. இங்கே தான் செக்கிங்லாம் போய் இங்கே தான் சார் இருக்குது, பார்க்கலாங்களா? சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வெஹிக்கிளுமே வந்துட்டு இந்த மைனர் ஸ்கிராச்சஸ் இருந்தாலுமே நம்ம அதை வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் ஆப்பில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. ஸோ நான் உங்களுக்கு லைவாக ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இதுதான் இந்த இன்ஸ்பெக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா மெயினானது வந்துட்டு பேட்ரி. ஃபஸ்ட்டு வந்து பேட்ரி வந்துட்டு ஒரு வண்டியிலையுமே வந்துட்டு அந்த 12 வோல்ட் பவர் சப்ளை வருதா அப்படிங்கிறது வந்து நம்ம தெளிவாக இன்ஸ்பெக்ஷன் முடிச்சு தான் வந்துட்டு வண்டியவே அடுத்தது லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். ஒரு டெலிவரிக்கு முன்னாலேயுமே அந்த இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கும். அதுக்கு பேர் தான் ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன். இவர் வந்து பேட்டரி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 13.76 இருக்கு. ஸோ 13.76 அப்படிங்கிறது வந்து எபோவ் 12 வோல்ட். அப்போ இது பேட்டரியினுடைய லைஃப் வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து டயர் கேஜ் மிஷின் வச்சு உங்களுக்கு வந்து டயர்னுடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ இன்டீரியர் சைடு உள்ள போனீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ ஏசியினுடைய டெம்பரேச்சர் வந்துட்டு அவர் செக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே அந்த 140 பாயிண்ட்ஸ் இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம செக் பண்ணி தான் வந்துட்டு ஒரு வண்டி லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து டைரக்டா வாஷிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லிஸ்ட் அவுட் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணதையுமே டைரக்டா வந்து என்னென்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் போட்டு நம்மகிட்ட பார்ட்னரைஸ்டு ரீஃபர்ப் இருக்குது. ஸோ அந்த ரீஃபர்ப் போய் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வருவாங்க. அவங்க என்ன ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செக் பண்ணுறதா இந்த இன்ஸ்பெக்ஷன். ஸோ 3 லெவல் ஆஃப் 4 லெவல் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் வந்து நம்ம ஒரு வண்டியுமே வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் மந்த்லி பார்த்தீங்கன்னா 150+ கார்ஸ் வந்து நம்ம கிட்ட சேல் ஆகிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன கார்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ப்ரோ 2020 மாடல் எக்ஸி வேரியன்ட். பார்க்கறக்கே கலர் எப்படி இருக்கு பாருங்க, எல்லோ கலர் இருக்கு, பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. ஸோ இது வந்து லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன். நம்மகிட்ட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனும் இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 7000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வெஹிக்கிள். ஓகே. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காக வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு சேல் ஆயிரும். அதே மாதிரி வெஹிக்கிள்ஸும் வரும், இதே மாதிரி லேட்டஸ்ட் வெஹிக்கிள்ஸ் வரும். இப்போ அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு காட்டுறவாங்க. இப்போ இந்த வெஹிக்கிள் எடுத்துக்கங்க, லேட்டஸ்ட் மாடல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் டொயோட்டோ கிளான்ஸா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 5000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 2023 மாடல். ஸோ கலரே பாருங்களேன் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாமே புது வண்டியே பார்த்தீங்கன்னா 1 இயர் 1.5 இயர்ஸ் வந்து வெயிட்டிங் பீரியட் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்துட்டு இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அவைலபிள் அப்படிங்கிறது வந்துட்டு யூஸ்டு கார் பார்க்க வர்றோம் அப்படின்னா வந்து மெயினான விஷயம் லேட்டஸ்ட் வெஹிக்கிள் இதை தான் கேட்பாங்க. ஸோ இவ்வளவு நான் ஆக்சிடென்டல், நான் ஃப்ளட்டட், நான் மீட்டர் டேம்பர்ட், இவ்வளோ குவாலிட்டி பாயிண்ட்ஸ் நம்ம செக் பண்ணி யாருமே கொடுக்கறது இல்லையில்ல. ஸோ நம்ம வந்து அதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஹூண்டாய் பிராண்டில் கிராண்ட் i10 நியோஸ், கிட்டத்தட்ட நம்ம கிராண்ட் i10 நியோஸே நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 வெஹிக்கிள்ஸ் இருக்கும். 6 வெஹிக்கிள்ஸுமே குயிக்காக சேல் ஆயிரும். ஓகே. ஸோ நம்ம கிட்ட வந்து சேல் ஆக வந்துட்டு வெஹிக்கிள்ஸும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ப்ரொக்யூர்மெண்ட்டும் இருக்கும். ஸோ இது எல்லாமே லேட்டஸ்ட் வெஹிக்கிள்ஸ் தான் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகே. வேற எஸ்யூவி டைப்ல இங்க எதுவும் இருக்குங்களா? இருக்கு ப்ரோ, வாங்க எஸ்யூவி டைப் காட்டுறேன். நம்ம கிட்ட எஸ்யூவி இருக்கு, செடான் இருக்கு, ஹேட்ச்பேக் இருக்கு, மல்டி பர்பஸ் வெஹிக்கிள், 7 சீட்டர் வெஹிக்கிள் இருக்கு, எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. அப்பயே கஸ்டமர் என்ன கார் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தாலும் இங்க எல்லாமே அவைலபிளா இருக்கு. எல்லா கார்ஸும் அவைலபிளா இருக்கு ப்ரோ. வித்தின் 1 டேல நம்ம டெலிவரி கொடுக்கலாம்.
ஓகே. லோன் ஆப்ஷனா இருந்தாலும் சரி, செல்ஃப் பேமெண்ட்டா இருந்தா வித்தின் 3 ஹவர்ஸ்ல டெலிவரி கொடுக்கலாம். என்ன அப்படின்னா வந்துட்டு கஸ்டமர் பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அடுத்தது வந்து அந்த 140 குவாலிட்டி பாயிண்ட்ஸ் செக் இப்போ நான் உங்களுக்கு காட்டினேன்ல, அது எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் முடிச்சு தான் நம்ம அது ப்ராப்பராக டெலிவரியே கொடுக்குறோம். ஒரு டெலிவரிக்கு ப்ராப்பரான அக்ரிமெண்ட் கொடுத்துட்றோம் நம்ம டெலிவரி கொடுக்குறப்பவே. ஸோ அது கஸ்டமருக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு வண்டி மட்டும் எடுத்துட்டு போகாம அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்குற மாதிரியும் வந்துட்டு கஸ்டமர் வந்து ஃபீல் பண்ணிக்கலாம். இப்போ எஸ்யூவி கார் கேட்டீங்க, நம்ம கிட்ட சர்வீஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாருதி சுசுகி பிரீசா வெஹிக்கிள் இப்போ நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. லேட்டஸ்ட் வெஹிக்கிள் 2023 வெஹிக்கிள். ரொம்ப நீட்டா இருக்க மாதிரி இருக்கு. பெயிண்டிங் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா ப்ரோ, இருக்கிறதுலயே கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவே அதிகமான வெஹிக்கிள், ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள். இது பார்த்தீங்கன்னா 2023 மாடல், ஜஸ்ட் 20,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு, சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். ஸோ ஃபோர்ட் எக்கோ ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்குது நம்ம கிட்ட. ஸோ இது எல்லாமே கஸ்டமர் வந்துட்டு ரொம்ப விரும்பக்கூடிய வெஹிக்கிள்ஸ் இது எல்லாமே. ஸோ அடுத்தது ஹோண்டா சிட்டி அவைலபிளாக இருக்குது. நிறையா பேர் விரும்பக்கூடிய 4th ஜென் சிட்டி. ஸோ இப்போ 5th ஜென் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு புது வண்டி பெருசாக வந்து சேல் ஆகிறது இல்லை, எல்லாருமே 4th ஜென் தான் கேட்குறாங்க. இப்போ 4th ஜென் பாருங்கள் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ எம்ஜி ஹெக்டர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு டோட்டலாக 4 வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ மாருதி சுசுகி நெக்ஸாவில் வரக்கூடிய சியாஸ் வேரியண்ட் இது. சியாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெல்டா வேரியண்ட். டெல்டா அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷன், 1.5 லிட்டர் ஸ்மார்ட் ஹைப்ரிட் இன்ஜினோட வருது. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா 70,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆகிருக்கு. ஸோ கலரே பாருங்கள், மேக்மா கிரே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 2018 மாடல், எல்லாரும் விரும்பக்கூடிய ஃபோக்ஸ் வேகன் வென்டோ. ஸோ கலரே பாருங்கள், ரெட் கலர் வெஹிக்கிள். இது ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 80,000 கிலோமீட்டர் தான் வந்துட்டு ரன் ஆயிருக்கு. கண்டிஷனும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆமாம், பூராமே பிளாக் அலாய்ஸோட வருது உங்களுக்கு. ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப்ஸோட வருது. வந்தோடனே ஃபர்ஸ்ட் இந்த கார் தான் பார்த்தேன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ அகைன் வந்து ஒரு கார் வந்து டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு இருக்குங்களா? டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ கதை நான் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கேன். கஸ்டமர் வந்து ஹோம் டெஸ்ட் ட்ரைவ் புக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நம்ம ஹோம் டெஸ்ட் ட்ரைவ் நம்ம கிட்ட அவைலபிள். 120 கிலோமீட்டர் மட்டுமே நம்ம ஹோம் டெஸ்ட் ட்ரைவ் வந்துட்டு கொண்டு போய் காட்டலாம். ஓகே பிரதர், ஓகே. ஸோ இது போக இன்னும் நம்ம கிட்ட நிறைய கார்ஸ் இருக்கு. நிறைய கார்ஸ் இருக்கு, நீங்க பார்த்துட்டே இருக்கலாம் எல்லா வெஹிக்கிள்ஸ். இப்போ அங்க அடுத்தது பாத்தீங்கன்னா டெலிவரிக்கு வந்துட்டு வெஹிக்கிள் நின்றுட்டு இருக்கு நம்ம கிட்ட. சூப்பர் சூப்பர். ஸோ இது எல்லாமே வந்துட்டு டெலிவரி வெஹிக்கிள். ஸோ ஃபைனலாக அந்த நான் உங்களுக்கு இந்த இன்ஸ்பெக்ஷன் காட்டினேன்ல, ஆமாம், ஸோ அதை முடிச்சுட்டு வந்துட்டு டெலிவரிக்கு வந்துட்டு இங்கே கொண்டு வந்து நம்ம பேல வந்து நிறுத்திடுவோம். கைஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ கார் இருக்குன்னு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது. 130க்கு மேலே வந்து கார்ஸ் வந்து இங்கே வச்சிருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கார் தான் வந்து காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கார் மாடல்ஸ் வேணும்னா வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து உங்கள் நம்பர் வந்து ஷோ பண்ணுறேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அந்த கார் அவைலபிளாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி அவைலபிளாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து ஒரு பேசிக்கான ஒரு அமௌண்ட் வந்து அட்வான்ஸாக பே பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷாப்போட டீட்டெயில் வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொகேஷன், கூகுள் மேப் லொகேஷன் எல்லாமே வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு என்ன மாதிரி கார் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன்.